ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு வந்து வீக்கெண்ட் தாங்க. வெளிய போயிருந்தோம். இன்னைக்கு வந்து ஒரு 3, 4 இடத்துக்கு வெளிய போயிருந்தோங்க. நைட்டு வீட்டுக்கு வரதுக்கே ஒரு 1:00 ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து நெஸ்டோக்கு போயிருந்தோம். அங்க போயி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வெஜிடபிள் மார்ட் போயிருந்தோம். அதுக்கப்புறம் மதீனாக்கு போய் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஆனா, விலாக் மாரி இல்லாம கொஞ்சம் சில விஷயம் பேசலான்னு சொல்லிட்டு, இங்கே முன்னாடி நான் ஸ்டார்ட்டிங்கில வந்தம்போதெல்லாம் இவ்ளோ இண்டியன்ஸ் இல்லைங்க இங்க. இப்போ வந்து பார்த்தா நம்ம ஊர் மாரி தான் இருக்கு இங்க சவுதியும். நெறையா இண்டியன்ஸு பார்க்கவே நல்லாயிருக்குங்க. நம்ம ஊர் மாரியே தான். முன்னாடிலாம் நான் வந்தேன்னா, நான் வந்து கொஞ்சம் தனியா இருக்க மாரி இருக்கும். அப்போ நெறையா நம்ம இண்டியன்ஸ் பார்க்க முடியாது. இப்போ பார்த்தா எல்லா இடத்துலையுமே இண்டியன்ஸ் நெறையா பேர் இருக்காங்கங்க. பார்க்கவே நல்லாயிருக்கும். நெறையா பேர் வந்து வெளிநாட்டில இருக்காங்க, அவங்களுக்கு என்ன அப்படின்ற மாரி நெனைப்பாங்க. பர்ஸ்னலா நான் ஃபீல் பண்ணதுங்க. நான் வந்து சின்ன வயசுல இருக்கும்போதும் நெறையா இத பார்த்துருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸோட அப்பாலாம் வெளியில இருப்பாங்க. அப்போலாம் நான் நெனைப்பேன், நல்ல ஒரு லைஃப் ஸ்டைலு, நல்லா இருக்காங்க, இவங்களுக்கு என்ன அப்படின்ற மாரி தான் நானும் நெனைப்பேன். ஆனா அது எனக்கு வரும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது, அதில எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ம். எனக்கு வந்து பர்சனலா சொல்லணுன்னா, எல்லாருமே சொல்லுவாங்க, "இவங்களுக்கு என்னப்பா வெளிநாட்ல இருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எவ்வளோலாம் ஃபேஸ் பண்ணியிருப்போம், எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம் அப்படின்னு யாருக்குமே தெரியாதுங்க. நான் காலேஜ் படிக்கும்போதே எங்க அப்பா இறந்து ஒரு 6 மந்த்ஸ்லேயே 3 இயர்லேயே எனக்கு வந்து மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க. அப்பா இறந்து ஒரு 6 மந்த்ஸில் அம்மாவுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டு. கால்ல அடிபட்டுருச்சு. ஆக்சுவலி நான் வந்து ஹையர் ஸ்டடீஸ் பண்ணலான்னு இருந்தேன். இது எல்லாமே என்ன சொல்கிறது, ஒரு ட்ரீம் மாரி தாங்க. சடனா அப்பாவுக்கு அப்படி ஆயிடுச்சு, அம்மாவுக்கு இப்படி. ஒன்றுமே பேசல நானு. ஓகேன்னு சொல்லிட்டேன் மேரேஜ்க்கு. நான் வந்து ஒரே பொண்ணு தாங்க. எனக்கு பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் அதெல்லாம் யாருமே இல்ல. எனக்கு அந்த ஃபீல் இருந்ததே கிடையாது. ஒரே பொண்ணு தான் நானு. அப்புறம் அப்பாவுக்கு அந்த மாதிரி ஆன உடனேயே அலைன்ஸ் பார்த்தாங்க. நான் இவரை பார்த்த உடனே எனக்கு ஒரு சப்போர்ட்டே கிடையாதுங்க. நான் யார்கிட்டயும் அந்த அளவுக்கு அட்டாச் ஆனது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இவரை பார்க்கும்போது எனக்கு ஒரு அப்பா ஃபீல் தான் வந்தது. உடனே அட்டாச் ஆகிட்டேன். உடனே மேரேஜ்க்கு நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். மேரேஜும் ஆயிடுச்சு. மேரேஜ் ஆகி ஒரு 2 மந்த்து தாங்க இவர் என் கூட இருந்தார். டக்குன்னு நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் அந்த 1 மந்த்தில். இந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவர் என்னை விட்டுட்டு சவுதிக்கு போகும்போது, அது வந்து என்னால் சொல்லவே முடியாதுங்க வார்த்தையில. இது நிறைய பேருக்கு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு புரியும். ஏன்னா நிறைய பேர் ஹஸ்பண்ட் வெளியே இருப்பாங்க. அவங்களுக்குலாம் இதை நான் சொல்கிறது புரியும். அந்த ஒரு ஏர்போர்ட்டே ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. 2 பேரும் செம அழுக. அதுவும் அவர் வந்து யார் கூடயுமே அந்தளவுக்கு அட்டாச் ஆனதே கிடையாது. அது ஏன்னு தெரியல. அவர் என் கூட ரொம்ப அட்டாச் ஆகிட்டார். ஃபேமிலி கூட அந்த அட்டாச்மெண்ட் அதிகம் அவருக்கு இல்லை. நிறையா வெளியவே படித்ததுனால, வெளியே ஒர்க் பண்ணதால என்னன்னு தெரியல. ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதார். அவங்க அப்பாவே சொன்னார், "என் பையன் இதுவரையும் அழுததே இல்லை. இதான் ஃபஸ்ட் டைம் அழுகுறான்" அப்படின்னு சொல்லிட்டு. அது அப்பாவும் விட்டுட்டு போயிட்டாரு, இவரும் விட்டுட்டு போகிறாரு அப்படின்ற அந்த ஃபீல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லவே முடியாதுங்க. அந்தளவுக்கு நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட டைம் அதெல்லாம். விட்டுட்டு போயிட்டாரு. ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. அப்புறம் மித்துன் பொறக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு 3 மந்த்ஸ் முன்னாடி நான் அங்கே போய் இருந்தேன் விசிட்டில். அதை சொல்லியே ஆகணுங்க. நான் ரொம்பவே பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம் இது. என்னோடய சிஸ்டர் இன் லா பசங்க 2 பேர் இருக்காங்க. பையன் 1 பொண்ணு 1 என்னோடய சிஸ்டர் இன் லாவுக்கு. எனக்கு வந்து சிஸ்டர்னால் அந்த ஒரு பாண்ட் வந்து நான் சின்ன வயசுலேருந்து ஃபீல் பண்ணதே இல்லைங்க. ஒரு அக்கா தங்கச்சின்னா எப்படி இருப்பாங்க அப்படின்னு நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. ஆனால் அந்த ஒரு ஃபீல் வந்து எனக்கு கொடுத்தது வந்து என்னோடய சிஸ்டர் இன் லாவோட பொண்ணு தாங்க. அவள் வந்து என் மேலே அப்போது வந்து அந்த கல்யாணம் ஆன புதுசில் ரொம்ப பைத்தியமாக இருப்பாள். என்னோடய ஃபோட்டோ வால்பேப்பராக வைக்கிறது, என் மேலே ரொம்ப ஒரு அட்டாச்மெண்ட்டுங்க. அவளுக்கு நான்னா ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு நான் சவுதி கிளம்பி வந்துட்டேன். அப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். வந்தபோது அப்படி ஒரு அழுகைங்க. நான் பாதி தூரம் வந்துட்டேன், சென்னை ஏர்போர்ட் கிட்டே வந்துட்டேன். ஆல்பம்லாம் எடுத்து வச்சுட்டு அழுகுறா அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணாங்க. நான் வந்து ரொம்ப பிளெஸ்டுங்க அந்த விஷயத்தில். அந்த ஒரு ஃபீல் வந்து எனக்கு அவகிட்ட தான் கிடச்சிது. இன்னமுமே 2 பேரும் கொஞ்சம் பொசசிவாக இருப்போம். இன்னமுமே எனக்கு வந்து ஒரு அக்கா தங்கச்சின்னா ஒரு சண்டைலாம் இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் இருக்கும். இருந்தாலும் அவள் வந்து எனக்கு எப்பயுமே ஒரு ஸ்பெஷலான ஒரு பர்சனுங்க. அதே மாதிரி அவங்க அக்கா பையன்,
அவன் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பையன். இதுவரையும் எனக்கு எந்த பசங்களையுமே பிடிக்காது. ஃபஸ்ட்டு நான் ரொம்ப அட்டாச்சான ஒரு பர்சன் வந்து அவன். ரொம்ப க்யூட்டாகவும் இருப்பான். எனக்கு அவனும் ரொம்ப ஸ்பெஷலுங்க, என் ஹஸ்பண்ட் மாதிரியே. அது சொல்ல முடியாது. அந்தளவுக்கு என் மேலே ரொம்ப கேரிங்காக இருப்பான். இன்னமுமே அவன் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் தாங்க. நான் இங்கே வந்துட்டேன். அந்த பிரிவெல்லாம் சொல்ல முடியாதுங்க. நிறைய சாக்ரிஃபைஸ் இந்த அப்ராட் லைஃப்னாலே நிறைய பேர் நினைக்கிறாங்க, என்னடா அப்படின்னு, நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் கிடையாதுங்க. ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒரு இதுக்கு பின்னாடியும் எவ்வளவோ சாக்ரிஃபைஸ் இருக்குங்க. நான் இன்னொரு விஷயம் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறது என்ன அப்படின்னா, நிறைய பசங்க வந்து அவங்க அப்பா அம்மாவோட சொத்தில் வாழ்வாங்க. அப்பா அம்மா சேர்த்து வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஆனால் என் ஹஸ்பண்ட் கிட்ட நான் வந்து ப்ரௌடாக ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, இவரோட ஹார்ட் ஒர்க் தாங்க எல்லாமே. இவரோட 10 years ஆஃப் ஹார்ட் ஒர்க் சாக்ரிஃபைஸ் தாங்க. இவர் வாங்கின இடம், இவர் கட்டின வீடு எல்லாமே ஹஸ்பண்ட் தாங்க. அந்த விஷயத்தில் வந்து நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுற ஒரு விஷயங்க அது. இன்னமுமே எனக்கும் அவருக்கும் சண்டை வரும் போதெல்லாம் நினைப்பேன், இவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு. அந்த 10 வருஷம் வந்து ஃபேமிலியை விட்டுட்டு இருந்திருப்பாரு. கல்யாணம் ஆன புதுசில் என்ன விட்டுட்டு இருந்திருக்காரு. எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருந்தால் அவர் வந்து இந்த இடத்துக்கு வந்திருப்பார் அப்படின்னு. ஆனால் நிறைய பேர் வந்து எங்கள் ஊர்லேயும் நிறைய பேர் சொல்லுவாங்க, அவனுக்கு என்ன வெளிநாட்டில் சம்பாதிக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. வெளிநாட்டில் சம்பாரித்தாலும் எந்த அளவுக்கு வந்து ஊரை விட்டுட்டு நம்ம சொந்தக்காரங்களை விட்டுட்டு ஒரு கஷ்டம்னா வெளியே சொல்ல முடியாது. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க. அது ஒரு சாதாரணமாக ஒரு 1 செகண்டில் அவனுக்கு என்ன அப்படின்ட்டு போயிடுவாங்க. இது நிறைய பேருக்கு வெளிநாட்டில் இருக்க ஹஸ்பண்ட் வெளிநாட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு புரியும். அதே மாதிரி கல்யாணம் ஆன நீங்கள் அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலங்க. என்னோடய பர்த்டேக்கு வந்தார். 10th month மிதுன் பிறந்துட்டான். டெலிவரிக்கு வந்துட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டாருங்க. அந்த 7th day அவர் கிளம்பும் போது மிதுனை விட்டுட்டு. அப்போ வந்துட்டு எனக்கு எங்கள் அப்பா என்னை விட்டுட்டு போகும்போது நான் எவ்வளோ வலி அனுபவிச்சேனோ அதே வலியை வந்து நான் அனுபவிச்சேங்க. மிதுனை விட்டுட்டு அவங்க அப்பா போகும்போது சொல்லவே முடியாத அளவுக்கு நான் வந்து கஷ்டப்பட்டேன். அவரும் அவ்வளோ கஷ்டப்பட்டார். அவர் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்காரு அப்படிங்கிறத நான் அன்றைக்கி தான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த 10 வருஷ உழைப்பு தாங்க ஒரு டெஸ்டிங் இன்ஜினியராக ஜாயின் பண்ணி இப்போ இந்த பொசிஷனுக்கு அவர் வந்திருக்காரு அப்படின்னா அது வந்து அவரோட 10 வருஷ உழைப்பு, அவரோட சாக்ரிஃபைஸுங்க. நான் வந்து கல்யாணம் ஆன புதுசில் நினச்சிக்கிட்டேன், ஒரு 2 years கழித்து நம்ம அவரை கூப்பிட்றணும், இங்கே நம்ம கூப்பிட்டுடணும், நம்ம கூட தான் அவர் இருக்கணும் அப்படின்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் தான் யோசித்து பார்த்தா அவர் இந்த இடத்துக்கு வரத்துக்கு வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார். நம்ம ஈஸியாக நம்ம ஆசைக்கு நம்மளோட இதுக்கு நம்ம கூப்பிட்டோம் அப்படின்னா இங்கே இந்தியாவுக்கு வந்துட்டு அவர் திருப்பி அவரோட லைஃப்பை வந்து ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணுங்க, பேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். என்ன தான் நம்ம வந்து அங்கே ஒர்க் பண்ணியிருந்தாலும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும், நல்ல சேலரி வாங்கியிருந்தாலும், இந்தியாவுக்கு வந்தாருன்னா வேறு கம்பெனியில் தான் அவர் ஜாயின் பண்ணணும். அதெல்லாம் யோசிச்சுட்டு நானும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தாங்க இருந்தேன். கொரோனா டைமில் நாங்கள் ஆக்சுவலி இந்தியாவுக்கு வந்தோம். வந்தது ஒரு 3 years நான் இருக்கிற மாதிரி ஆகிடுச்சாங்க. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன், எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரியாது. பார்க்குறவங்க எல்லோரும் சொல்லுவாங்க, அவங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அம்மா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ங்க. அப்பா வந்து ஒரு நல்ல பெரிய பிஸ்னஸ் மேன் தான். எக்ஸ்பெக்டே பண்ண முடியாத ஒரு லாஸ் எனக்கு. நினச்சி பாருங்கள், எப்படி இருந்துட்டு திடீர்னு எல்லாமே ஒரு நிமிஷம் என் கையை விட்டு போன மாதிரி. நான் காலேஜ் 3rd year படிக்கும்போது எல்லாமே போன மாதிரிங்க. எனக்கு அவர் போனதுக்கப்புறம் என் லைஃப்பில் எதுவுமே இல்லைங்க. எல்லாமே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனால் சாதாரணமாக பார்க்குறவங்க சொல்லுவாங்க, இவன் வந்து நல்லா சம்பாதிக்கிறாங்க, அம்மா இப்படி இருக்காங்க அப்படின்னு. ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ சாக்ரிஃபைஸ் இருக்குது, எவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படின்றது யாருக்குமே தெரியாது. அதெல்லாம் ரொம்ப சொல்ல முடியாத ஒரு வலிங்க வெளிநாட்டு வாழ்க்கை அப்படிங்கிறதெல்லாம். இப்போ நான் வந்து இங்கே இருக்கேன். நான் இங்கே வந்து இருந்தாலுமே நான் வந்து எங்கள் அம்மாவை விட்டுட்டு இருக்கேன், என்னோடய சொந்தக்காரங்களை விட்டுட்டு இருக்கேன். நான் நினச்சா கூட யாரையுமே பார்க்க முடியாது. இவ்வளோ மனசளவில் நான் வேதனைப்பட்டுட்ருப்பேன். அதெல்லாம் சொன்னால் புரியாதுங்க. ஏதாவது ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணால் மட்டும்தான் ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும். எல்லாமே வந்து கிடச்சிடாதுங்க ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில். ஒரு விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணால் மட்டும்தான் இன்னொரு விஷயம் கிடைக்கும். அந்த மாதிரி வந்து நார்மலாக பேசுவாங்க, அவங்களுக்கு என்ன வெளிநாட்டில் இருக்காங்க அப்படின்னு பேசும்போதெல்லாம் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். எவ்வளோ விஷயத்த வந்து ஒரு ஒய்ஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருந்தால் அவள் ஹஸ்பண்ட் அங்கே வேலை பார்க்க முடியும். ஒய்ஃப் வந்து ப்ரெஷர் கொடுத்துட்டே இருந்தால் ஒரு ஹஸ்பண்டால் அங்கே வேலை பார்க்க முடியாதுங்க. அவரோட ஸ்டேட்டஸை இழக்கணும், அவரோட எல்லாத்தையும் இழந்துட்டு இந்தியாவில் வந்து இருக்கணும். அது நான் விருப்பப்படவே இல்லைங்க. ஏன்னா எனக்கு வந்து நான் ஜாபுக்கு போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் எந்தளவுக்கு கஷ்டப்பட்டால் வந்து ஒருத்தவங்க மேலே வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ
இப்போ எங்கள் மேமே இருப்பாங்க அப்படின்னா நிறைய வாட்டி சொல்லுவாங்க, நான் வந்து இந்த ஏஜில் தான் நான் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு ஒரு வாட்டி என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ், எவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தா அவங்க பிரின்சிபல் அப்படின்ற ஒரு பொசிஷனுக்கு வந்திருப்பாங்க. அவங்க ஒன்றும் சாதாரணமாக அந்த பொசிஷனுக்கு வந்திருக்க மாட்டாங்க. ஒரு லேடியாக வந்து தனியாக அவ்வளோ கஷ்டப்பட்டு மட்டும்தான் அவங்களால மேலே வந்திருக்க முடியும். எங்கள் அம்மாவுக்கு அடுத்து நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆன ஒரு பர்சன்னா எங்கள் மேம் தாங்க. அவங்க பார்த்தா மட்டும்தான் எனக்கு வந்து எங்கள் அம்மா மாதிரி இருக்கும். ஏன்னா எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பாவும் இல்லாமல் அவங்க லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணி எனக்காக இருந்திருக்காங்க. அங்கே எதையுமே யோசித்தது கிடையாது. கால் உடஞ்சுமே எங்கள் அம்மா அந்த காலோடு தான் ஆஃபீஸ்க்கு போனாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்னாலும் லீவ் ரொம்ப நாள் தரமாட்டாங்கல்லங்க. எவ்வளவோ ஹார்ட் ஒர்க்குக்கு அப்புறம் தான் வந்து அவங்க இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க. அதெல்லாம் சொன்னால் புரியாது நிறையா பேத்துக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க, சாதாரணமாக என்ன கவர்மெண்ட் சேலரி தானே அப்படின்வாங்க. ஆனால் அதை வாங்குறதுக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது பட்டவங்களுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி இப்போ நிறைய பேர் நீங்களே வச்சுக்கோங்களேன், கிளர்க்காக இருக்காங்க. திடீர்னு ஒரு வருஷத்தில் இல்லை ஒரு 6 மாதத்தில் மேனேஜர் பொசிஷன் கிடச்சிருச்சுன்னா அது அவங்களுக்கு அந்த வலி வேதனையே தெரியாதுங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் ஒரு ஹார்ட் ஒர்க்கு, ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி ஒரு பொசிஷன் கிடைக்கும் போது மட்டும்தான் அதோடய ஒர்த்து நமக்கு தெரியும். எல்லாமே ஈஸியாக கிடச்சிருச்சு அப்படின்னா எதுவுமே அதோட பொசிஷனோட ஒர்த்தே நமக்கு தெரியாதுங்க. அதில் எக்ஸ்பீரியன்ஸாகவும் நம்ம இருக்க மாட்டோம். அது மாதிரி இவரோட இந்த பொசிஷனுக்கு வந்து அவரோட 10 வருஷம் ஹார்ட் ஒர்க் இருக்குங்க. இப்போ நானே டீச்சிங்கில் இருக்கேன்னா திடீர்னு எங்கள் மேம் மாதிரி ஆகிட முடியாது இல்லைங்களா? கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து தான் ஆக முடியும். அதே மாதிரி அந்த ஹார்ட் ஒர்க்கை நான் கொஞ்சம் கூட வந்து வேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. அதனால தான் நான் வந்து அவர் இந்தியாவுக்கு வரணும்னு ஃபோர்ஸ் பண்ணவே இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க, இவ வந்து அவனை விட்டுட்டு அங்கே இருக்கா அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி நான் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பேன், மித்துன் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பான்னு யாருக்குமே தெரியாதுங்க. பிடிஎம் மீட்டிங்க்கு வந்து அப்பா வரலன்னு சொல்லி எத்தனையோ நாள் ஃபீல் பண்ணியிருக்கான். அதே மாதிரி நான் வந்து எல்லா ஃபங்க்ஷனுக்கும் எல்லோரும் 2 பேராக போகும்போது நான் தனியாக போகக்கூடாதுன்னே நிறைய ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண மாட்டேங்க. தனியாகவே இருப்பேன். அதெல்லாம் வந்து வார்த்தையால் சொல்ல முடியாது. அது இன்னமுமே நினச்சா எனக்கு வந்து ரொம்ப ஃபீல் ஆகுங்க. அதெல்லாம் வார்த்தையால் சொல்ல முடியாது. நான் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். அவர் இல்லாத இடத்துல நம்ம இருக்கக்கூடாது, போகக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் நினைப்பேன் நான். அந்த மாதிரி ஒரு சாக்ரிஃபைஸ்க்கு பின்னாடி தான் இந்த ஒரு அழகான வாழ்க்கையே தவிர எல்லாருமே சந்தோஷமான வாழ்க்கை வந்து ஈஸியாக யாருக்குமே கிடச்சிடாதுங்க. இன்னமுமே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதனால் கிடைச்ச வாழ்க்கையை வந்து நம்ம எப்படி சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்றது தான் யோசிக்கணும். நமக்கு இருக்கிறதே நமக்கு போதுன்ற ஒரு மென்டாலிட்டி நமக்கு முதல்ல வரணுங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து நம்ம லைஃப் சந்தோஷமாக இருக்கும். எனக்கு இருக்கிறதே எனக்கு போதும், நான் எப்பயுமே அதை நினைப்பேங்க. எனக்கு இப்போ கிடைச்ச லைஃப் வந்து நான் ரொம்ப பிளெஸ்டாக தான் என்றைக்குமே ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு ஒன்று இழந்தாலும், நான் எங்கள் அப்பாவை இழந்தாலும் நான் ஒரு 10th மந்த்லேயே எனக்கு மித்துனுங்க. அது ஒரு பெரிய கிஃப்ட்டு தான். கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு கிஃப்டாக தான் நான் பார்க்குறேன். அந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுனாலையோ நிறையா பெயின்னாலேயோ மட்டும்தான் நம்ம வந்து ஒரு இடத்துல நல்லா வாழ முடியும். இன்னமுமே நிறையா பெண்கள் வந்து தனியாக ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. தன் பசங்களுக்காகவும், தான் ஹஸ்பண்ட்காகவும், தான் குடும்பத்துக்காகவும் வந்து இன்னமுமே கஷ்டப்பட்டுட்டு தாங்க இருக்காங்க. எல்லாரோட லைஃப்பும் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி இருப்பாங்களே தவிர எல்லாமே வந்து டக்குன்னு கிடச்சிடாது. ஆனால் நார்மலாக ஊரில் இருக்கவங்களாம் சொல்லுவாங்க, அவங்களுக்கு என்னப்பா வெளிநாட்டு வாழ்க்கை, வெளிநாட்டில் வீடு கட்டிட்டான் அப்படின்வாங்க. அந்த வீடு கட்டுறதுக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார், இடம் வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார். இன்னமுமே வந்து அவங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு இருக்கார், சொந்தக்காரங்களை விட்டுட்டு இருக்கார். இன்னும் நாங்கள் நிறையா ஃபங்க்ஷன்ஸ்லாம் அட்டன் பண்ணுறது இல்லைங்க. நாங்கள் இங்கேருந்தே பார்த்துப்போம். அதெல்லாம் வந்து எவ்வளோ ஒரு கஷ்டம் அப்படின்றத சொல்ல முடியாது. அதெல்லாம் வந்து வார்த்தையால் சொல்ல முடியாத ஒரு கஷ்டங்க. மித்தும் நானும் வந்து அதை க்ராஸ் பண்ணி வந்தது எல்லாமே வந்து ஒரு நார்மலான இது கிடையாது. அதை எப்பயுமே நான் வெளிக்காட்டினதுமே கிடையாது. என் கஷ்டம் எல்லாமே எப்பயுமே வந்து என் மனசில் தான் இருக்கும். எனக்கு அதே மாதிரி வெளிக்காட்டவும் தெரியாது. இதை நான் அந்த மாதிரி படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளிக்காட்டவும் தெரியாது. இதெல்லாம் தாங்க ஒரு அழகான வாழ்க்கைக்கு பின்னாடி இருக்க ஒரு கஷ்டமான பாத். இதெல்லாம் தாண்டி வந்து தான் வந்து ஒரு அழகான லைஃப் அமையும். எப்பயுமே நம்ம வந்து பொறுமையாக இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல லைஃப் காத்துட்ருக்குன்னு அர்த்தம். ஆனால் வெயிட் பண்ணணுங்க. இந்த மாதிரி போட்டி, பொறாமை, நிறைய பேரோட லைஃப்பை பார்த்து அவளுக்கு என்ன அப்படின்னு பொறாமப்படுவாங்க. அதெல்லாம் இருக்கவே கூடாதுங்க லைஃப்பில். ஏன்னா அவங்க வந்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க அப்படின்றத வந்து அவங்களுக்கு தெரியாது.
நார்மலாக நம்ம பொறாமைப்படுறதுனாலையோ, ஒருத்தவங்க இருக்க பொசிஷனை பார்த்து, இவங்க வந்து என்னோட ஹை பொசிஷனில் இருக்காங்க ஒரு ஜாபில், இப்படி அவங்க இருக்கலாம் அப்படின்னு அவங்க ஈஸியாக நினைக்கலாம். ஆனால் அவங்க எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்திருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து மேலோட்டமாக தாங்க பார்ப்போம். எதையுமே வந்து நம்ம உள்ளே போய் பார்க்க மாட்டோம். அதனால் அப்ராட் லைஃப் அப்படிங்கிறது வந்து ஒரு கஷ்டமான வாழ்க்கை தாங்க. அதெல்லாம் தாண்டி நிறையா விஷயம் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இன்னமுமே நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. இங்கே நிறையா பேரை பார்ப்பேங்க. எங்கேயாவது நாங்கள் ஃபேமிலியோடு இருக்கோம். நிறைய பேர் வந்து ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு வந்திருப்பாங்க. ஒய்ஃபோடையும் இருக்க மாட்டாங்க, பசங்களோடையும் இருக்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் எந்த அளவுக்கு அவங்க கஷ்டத்தை கூட வெளியே சொல்ல முடியாது. நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட முடியாது, ஒய்ஃப் சமைச்ச சாப்பாடு சாப்பிட முடியாது. அவங்கெல்லாம் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இங்கே இருப்பாங்கங்க. அதனால் எல்லாமே சாக்ரிஃபைஸ் தாங்க. எல்லாரோட வாழ்க்கைக்கு பின்னாடியும் ஒரு கஷ்டம் இருக்கும். அதனால் இருக்கிற வாழ்க்கையை வச்சு நம்ம எப்பயுமே இது எனக்கு போதும், நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு இருக்க பழகிக்கணுங்க. ஓகேங்க, பாய்ங்க. நான் உங்களை இன்னொரு வ்ளாகில் பார்க்குறேன். பாய்.